Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் கொஞ்சம் கிளியராக வந்து வீடியோவை கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்துட்டு நம்ம கையில் தான் போட போகிறோம். இதுக்கு வந்து நீடில் ஆரி நீடில் தேவையில்லை. நம்ம வந்து நார்மலாக சிவிங் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த காது அது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய த்ரெட்டு கோர்த்து ஸ்டிச்சஸ் போடுவோம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் ஒரு 4-5 த்ரெட்டு வந்து உள்ளே நுழையிற மாதிரி இடம் கிடைக்கும். சின்னதாக இருந்தால் 2 த்ரெட்டு 3 த்ரெட்டு தான் உள்ளே போகும். நமக்கு இந்த அளவுக்கு பட்டையாக வேணும். அதனால் கொஞ்சம் கு அந்த காதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எட்ஜஸ் வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு எண்டில் வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து நான் எத்தனை ஸ்டாம்ப்ஸ் எடுத்திருக்கேன்னா 8 டைம்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி மடித்து இது பண்ணும்போது நமக்கு டோட்டலாக வந்து 16 டைம் வருது. சரிங்களா? நீங்கள் வந்து 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 8 வரும். 6 எடுத்திங்கன்னா 12 வரும். அப்போ லென்த்தில் வந்துட்டு அத்தனை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து அந்த நீடிலில் இன்செர்ட் பண்ணி திருப்பியும் அது கூடவே கொண்டு வரும்போது நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் 4 கவுண்டிங்லேருந்து எடுத்துக்கலாம். 4, 6, 8 அவ்வளோதான். அது வரலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய முடிச்சு மாதிரி வரும். அதனால் நான் வந்து மீடியமாக இருக்கும் 8 எடுத்திருக்கேன். நாட் எப்படி போடுறேன் அப்படின்றத வந்து கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுடிதாரோட நெக் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து சமிக்கி ஒர்க்கு கொடுத்து போடுவாங்க. அது வந்து எப்படின்றது நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு நாட் மட்டும் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஷேப் எப்படி போடுறதுன்றதை மட்டும் சொல்லியிருக்கேன். சமிக்கி ஒர்க்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி போடுறன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீடில் வந்துட்டு வெளியே எடுத்துட்டு ஒரே டைம் வந்து ஃபுல்லாகவே இழுத்துடணும். எப்படி ரொட்டேட் பண்ணி இழுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு நாட் தான். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் வந்து ஒரு மொட்டு மாதிரி தெரியும். பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணணும். நீங்கள் அந்த நாட்டு சுற்றி போடுறது வந்து பக்கமே போடணும். நீங்கள் லாங்காக போட்டுட்டிங்கன்னா அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஷேப் மாதிரியே தெரியாது. நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசி வரலையும் ஒரு த்ரெட்டை வந்து நான் இந்த பக்கம் கையில் பிடிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டே வந்து கிட்ட வரும்போது தான் நீங்கள் வந்து விடணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே விட்டுட்டிங்கன்னா சிக்கு மாட்டிடும். 2வது நூல் வந்துட்டு பிசுறாக தெரியும். கடைசி வரலையும் ஈவனாகவும் வரணும். நீங்கள் வந்து த்ரெட்டையும் நீடிலையும் இழுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து ஈவனாக நிற்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் கரெக்டான அர்த்தம். ஒன்று மாற்றி ஒன்று த்ரெட்டு லூஸ் நிற்குதுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருப்பீங்க. அடியில் எங்கேயாவது த்ரெட்டு வந்து லூஸாக மாட்டி வந்திருக்குன்ட்டு அர்த்தம். நான் கையில் எப்படி மாட்டி விடுறோம் அந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிசுறு சிக்கு எதுவுமே விழாது. கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து விழுந்துடும். ஒன்ஸ் நீங்கள் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சிக்கு விழுந்தாலும் பிசுறு வந்தாலும் உங்களால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. லைட்டாக பிசுறு தெரியுதுன்னா அடியில் இருக்கிற த்ரெட்லேருந்து ஒன்று ஒன்றா இழுத்திங்கன்னா அந்த பிசுறு வந்து போயிடும். சிக்கு மாட்டிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அகைன் பிரித்து தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் போடும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுன்றதுனால தான் இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். இது வந்து இன்னொரு 2 ரொட்டேட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறது. இப்போ வந்து ஒரே ரொட்டேட் பண்ணால் இதுக்கு 3 நாட்டுக்குமே இப்போ வந்து 2 ரொட்டேட் பண்ணி போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி வரும். சரிங்களா? சேம் அப்படியே தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த ரொட்டேட் பண்ணுறது மட்டும் 2 டைம் பண்ணியிருக்கேன். 1 டைம் ரொட்டேஷன், 2 டைம், அப்புறம் வந்து 3 டைம். சரிங்களா? அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து 2 டைம் 3 டைம் ரொட்டேட் பண்ணி போட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானது.
எப்படின்னா இப்போ வந்து ஒரு நெக் பேட்டர்னில் வந்து அங்கங்கே வந்து ஒரு டாட்டாக வச்சு அந்த ஒரு இடத்துல வந்து 3 டைம் இல்லை 2 டைம் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி கொடுத்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு கீழே வந்து லீஃப் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயும் போடலாம், இல்லை நீங்கள் இது ஆரி ஒர்க் மாதிரியும் போடலாம். நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து மேக்ஸிமம் சுடிதாருக்கு ப்ளவுஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸில் வந்து அதான் ஒரு ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சமிக்கி ஒர்க்கு கொடுத்து போடுவாங்க. அது இந்த மாதிரி யூஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்டிச் யூஸ் ஆகுது. இது அதான் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியாக த்ரெட் ஒர்க்லேயே முடியும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஷேப் போடும்போது தெரியும் உங்களுக்கு. எதுக்குமே ஸ்டிச்சஸாக போடும்போது அது சிம்பிளாக தான் தெரியும். ஒரு ஷேப்பாக ஃபில் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி எப்படி நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட் இழுத்து போடுறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்க விழுந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு. நீங்கள் எடுத்து த்ரெட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ முளம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப லென்த்துக்காக ஓரளவுக்கு மீடியமாக சிக்கு இல்லாத அளவுக்கு இழுத்து போட்டுட்டிங்கன்னா எட்ஜஸ் வந்து மாறி தான் வரும். ஒன்று வந்து மடங்கி இருக்கும், ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீடில். இப்போ வந்து 3 நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ரொட்டேட்டு, 2, அதுக்கப்புறம் 3 டைம் போட்டாச்சு. 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி சேம் அதே தான். நம்ம ரொட்டேஷன் மட்டும் கொஞ்சம் கவுண்டிங் அதிகமாகிட்டே வரும். 1 டைமு, 2 டைமு, 3 டைம், சரிங்களா? இவ்வளோதான். 3 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே போடுவாங்க. அதுக்கு மேலே போனால் அது நாட் மாதிரி தெரியாது. அது ஒரு ஷேப்பாகவே தெரியாது. அவ்வளோ பெருசில் யாரும் போட மாட்டாங்க. 3 டைம்ஸே வந்து ரொம்ப பெருசாக தான் தெரியும். நீங்கள் எடுத்துக்கிற த்ரெட் சைஸை பொறுத்து. அதான் நான் வந்து 8 எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 16 வந்துருச்சு. அதனால் இது வீடியோவில் கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரியுது. ஃபோக்கஸ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது நேராக பார்க்கும்போது. அதனால் 6 எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே. பெஸ்ட்டு 6, ஏன்னா கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு புட்டாஸ் அப்படி போடுறீங்க அப்படின்னா 8 கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்லிங்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 எடுத்துக்கினா உங்களுக்கு பெஸ்ட்டானது. 6ஏ கரெக்டாக இருக்கும். சிங்கிள் நாட்டுக்கு நீங்கள் டபுள் லேயர் சுற்றுறீங்க, ட்ரிபிள் லேயர் சுற்றுறீங்கன்னா அதுக்கு தகுந்த கவுண்ட் எடுத்துக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி ரஃப் கிளாத்தில் ஒரு நாட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் போடுங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ்ஸு எப்படி ஷேப் வருது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். போட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் நீட்டாக இருக்கும். பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். சைஸஸ் வந்து உங்களுக்கே வேரியேஷன் தெரியும் பாருங்கள். இது 3மே வந்துட்டு சிங்கிள் நாட்டாக போட்டது. இது 2 டபுளு, இது வந்து ட்ரிபிள், சரிங்களா? 3த்துக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெடியோட ஹார்ட்டு தான் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது என்னல ஜஸ்ட்டு வந்து அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு அந்த டெடியோட ஹார்ட்டுக்கு மட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். டெடியோட ஃபேஸு அது அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ஃபில்லிங்ஸ் தான், சரிங்களா? எப்படின்னா பார்டர் ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னரில் வந்து ஒவ்வொரு லேயராக அப்படியே உள்ளே கவர் ஆகிட்டு வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹார்ட்டின் ஃபுல்லாகவே வந்து ரவுண்டாக ஃபில் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு சிலருக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஹாஃப் பாதி, இந்த பக்கம் ஹாஃப் பாதின்னு சொல்லிவிட்டு பாதியாக பிரித்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபில்லிங்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது. எப்படி ஃபில் பண்ணாலுமே கார்னரில் இருந்துட்டு அப்புறம் இன்சைடு வர மாதிரி ஃபில் பண்ணுங்கள். கார்னர் ஃபஸ்ட்டு முடிங்க, அப்புறம் வந்து உள்ளார
போடுவீங்க. எப்படின்றது போடுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் நோட்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஈஸியாக இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் ஷேப் வந்து நீங்களாக போடுங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நானே பொறுமையாக 2 கிளாஸ்னால் கூட ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஏன்னா ஈஸியாக இருக்கிறதுக்குமே நான் போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வராது. அதனால தான் சொல்கிறேன். ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் போடுற ஷேப் போடாமல் நீங்களா ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக ஷேப் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு போட்ட மாதிரியும் இருக்கும். 2வது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான். கிளாஸ்க்கான என்கொயரிக்குனா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே போதும். நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸு, மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். கால்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிவிடுவோம். கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சின்னதாக கூட கேப் தெரியக்கூடாது. அப்படியே பார்டர்லேருந்து அப்படியே இன்சைடு வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒன் சைடு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதுக்கு எல்லாமே சிங்கிள் நாட் தான் போட்டிருக்கேன். நான் டபுள்லாம் எங்கேயுமே போடல. எல்லாமே சிங்கிள் நாட் தான். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு ஒன் சைடு. அகைன் இந்த பக்கமும் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படின்றதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.